விஜய் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் சீசன் 9ல் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் போன ஒரு கண்டஸ்டன்ட் தான் பார்வதி அவர்கள். பட் ஆனால் வீட்டுக்குள்ளே ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் போனாலும் வெளியில் பார்வதிக்கான ஒரு ரசிகர்கள் பட்டாளம் ஏராளம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதெல்லாம் ஒரு சைடு இருக்க. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அந்த கார் டாஸ்க் அந்த இன்சிடெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து பார்வதி கிட்ட கேட்கக்குள்ள பார்வதி வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க. பாத்து, மீனு அவங்கள பத்தி மட்டும் தான் நான் வந்து நெனச்சேன். நிஜமாலுமே நான் வந்து ரொம்பவே சாரியா நான் வந்து ஃபீல் பண்ணேன். பாத்து, மீனுக்காக மட்டும் அப்டின்ற மாரி சொன்னாங்க. அதாவது பாத்து, மீனுன்றது வந்துட்டு நம்ம பிரஜன் சாண்ட்ராவுடைய 2 மகள்கள். அவங்கள பத்தி தான் நான் வந்து ரொம்பவே நெனச்சேன். ரொம்பவே கன்சர்னா இருந்தேன். அவங்க என்ன நெனச்சுப்பாங்க? அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்ற அந்த ஒரு வகையில மட்டும் நான் வந்து சாரியா ஃபீல் பண்ணேன். அப்டின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்தது. ஃபினாலேக்கு வரக்குள்ள, ஐயோ! குழந்தைங்க என்ன நெனச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள, பாத்துவும் மீனுவும் என்ன பார்த்தோனே, "பாரு" அப்படின்னு வந்து சொல்லி என்ன வந்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒரு மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருந்தது. சரி, பசங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு நிம்மதி வந்து கெடைச்சது. பட் ஆனா, அந்த மத்தபடி சேனலோடைய டெசிஷன், மக்களுடைய டெசிஷன் எல்லாத்தையுமே நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த இன்சிடெண்ட்ட பத்தி கேட்டீங்கன்னா, மறக்கவே நினைக்கிறேன். அவ்வளோதான் ஒரே வார்த்தை அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.